இந்த 2026ல நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போற இந்த 10 ப்ராடக்ட்ஸ நீங்க வந்துட்டு சோர்சிங் பண்ணி செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, மந்த்லி 5 லேக்ஸ் வரைக்கும் நீங்க ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி ஃபேக்கா எங்க சேனல்லயும் அப்லோட் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி சேனல்ஸ் ஒரு கிளிக் பைட் வச்சுட்டு ஒரு விஷயத்த வந்து பேசுறாங்க. ஆக்சுவலி இந்த தம்ப்நெயிலுமே வந்துட்டு ஒரு கிளிக் பைட் தான். சாரி ஃபார் தட். பிகாஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபோ போட்டா தான் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க நெறைய பீப்பிள். ஸோ சாரி ஃபார் தட். இந்த வீடியோல இந்த மாதிரி விஷயத்த எதுவுமே பேச போறதில்ல. இந்த ப்ராடக்ட் செலக்ஷன பத்தி ரியாலிட்டிய பேச போறோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணிட்டு இத செல் பண்ணா இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா, ஆ எல்லாருமே வந்துட்டு மந்த்லி 4 டூ 5 லேக்ஸ் ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் எல்லாருமே மில்லியனர் அண்ட் பில்லியனர் கூட ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே இப்படி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, எல்லாருமே ஈஸியா வந்துட்டு காசு வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல ரியாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் கலெக்ஷன பத்தி டீட்டெயில்டா பேச போறோம். இந்த 2026ல நீங்க இத செல் பண்ணலாம். 2027ல இத செல் பண்ணலாம். 2025ல நீங்க இத செல் பண்ணலாம். இந்த மாரி வீடியோஸ் வேணா போடுறதுக்கு எங்களுக்கு கன்டென்ட் இருக்குமே தவிர, இதில போடுற கன்டென்ட் எப்பவுமே ஒண்ணா தான் இருக்கும். அண்ட் சில அப்டேட்ஸ் இருக்கும். நான் இல்லன்னு சொல்ல வரல. பட் ப்ராடக்ட் செலக்ஷன பத்தி புரிதலே வந்துட்டு தப்பா இருக்கு. அத கிளியரா இந்த வீடியோல டீட்டெயில்டா பேச போறோம். கொஞ்சம் லாங்கா தான் இருக்க போதுன்னு நெனைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பேஷன்ஸோட இந்த வீடியோவ ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே. ப்ராடக்ட் செலக்ஷன்னா என்ன கைஸ்? ப்ராடக்ட் செலக்ஷன்னா செலக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம செல் பண்ணி இந்த Amazonலயோ இல்ல Flipkartலயோ நம்ம லிஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு மந்த்லி ஒரு அந்த ப்ராடக்ட்லேருந்து ஒரு ஒரு 30,000ஓ 40,000ஓ வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க். அதுக்கு தான் வந்துட்டு ப்ராடக்ட் செலக்ஷன வந்துட்டு அத நோக்கி நம்ம வரோம். நீங்களே யோசிச்சு பாருங்க. இது ஏன் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் மனி மைண்ட் செட் ரைட்? ஆ இப்போ ஒரு ப்ராடக்ட்ட நம்ம செலக்ட் பண்ணி அப்படியே லிஸ்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுலேருந்து ஒரு மணி ஜெனரேட் ஆனா எனக்கு போதும் அப்படின்னு சொல்றது வந்துட்டு மனி மைண்ட் செட். விச் இஸ் நாட் பேட். பட் லாங் டெர்ம்க்கு அது வந்துட்டு சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, ஒரு பிக் கொஸ்டின் மார்க் தான். இப்போ ஷார்ட் டெர்ம்க்கு பார்த்தோம் அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்தியால வந்துட்டு ஒரு அக்டோபர், நவம்பர் வந்துட்டு நமக்கு ரெய்னி சீசன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ரெய்னி சீசன்ல வந்துட்டு அம்பர்லா நல்லா செல் ஆகும் அப்படின்னா, அந்த 2 மாசத்துக்கு கண்டிப்பா அம்பர்லா வந்துட்டு நல்லா செல் ஆகும். ஒரு மனி மைண்டடா நீங்க பார்க்கும்போது, ஆல்ரெடி நீங்க ஒரு பேஷனோட ஒரு பிராண்ட வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஒரு லிஸ்டிங் வந்துட்டு அம்பர்லா ஆட் பண்ணி செல் பண்றதால, உங்களோட பிசினஸ் வந்துட்டு டேமேஜ் ஆக போறதில்ல. உங்களோட பேஷன் வந்துட்டு கெட்டு போக போறதில்ல. பட் அம்பர்லாவே நீங்க பிசினஸா பார்க்கறது தான் தப்புன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அந்த அம்பர்லா மட்டுமே செல் பண்ணி நம்ம ஒரு சைடு இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். அம்பர்லானா அம்பர்லா மட்டும் இல்ல. என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஏதோ ஒரு ப்ராடக்ட் செல் ஆகுது. ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு இப்போ நல்லா போயிட்டுருக்கு அப்படின்றதால, அந்த ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணி நீங்க பண்ணீங்க அப்படின்னா, லாங் டெர்ம்க்கு உங்களால பண்ண முடியாது. பிகாஸ் அதில உங்களுக்கு பேஷன் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல, எதுவுமே கிடையாது. ஸோ லாங் டெர்ம்க்கு இ-காமர்ஸ் பிசினஸ்ல சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா, இந்த மாரி குயிக்கா நீங்க வந்துட்டு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி, லிஸ்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த ஒரு சிஸ்டம்க்கு நீங்க வரவே கூடாது. இந்த சிஸ்டம் தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் லாங் டெர்ம்ல உங்களால பிசினஸ் ரன் பண்ண முடியாது. சீசனுக்கு ப்ராடக்ட் மாறும், டிமாண்ட் மாறும். பட் அதுக்கேத்த மாரி கோப் அப் பண்ணி தான் ஆகணும். பட் லாங் டெர்ம் எவர்கிரீன் ப்ராடக்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நீங்க ஆ உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ கிரிக்கெட் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா, டெஃபினட்டா அந்த கிரிக்கெட் ஓரியன்டடான ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். ப்ராடக்ட்ஸ் பேட்டா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், இந்த மாரி எவ்வளோ விஷயம் இருக்கு ரைட்? ஸ்டெம்ஸா இருக்கட்டும். இந்த மாரி நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அத ஓரியன்ட் பண்ணி ரிவால்வ் ஆயிட்டுருக்கும். அந்த ப்ராடக்ட்ஸ நீங்க வந்துட்டு லைஃப் லாங்குக்கு வந்துட்டு அதில இன்ட்ரெஸ்ட்டே உங்களுக்கு போக போறது கிடையாது. ஸோ போரே அடிக்காது உங்களுக்கு. ஸோ ஈஸியா நீங்க வந்துட்டு அந்த ப்ராடக்ட்ஸ பர்ச்சேஸ் பண்ணி, லிஸ்டிங் பண்ணி மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வொர்க்காவே தெரியாது. தட்ஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் ரைட்? அதேபோல உங்களுக்கு நீங்க ஒரு விமனா இருக்கீங்க அப்படின்னா, விமனுக்கு பேசிக்காவே வந்துட்டு இந்த ஸ்கின் கேர் பண்றது, அவங்களே கேர் பண்ணிக்கிறது, புக்ஸ் படிக்கிறது, இல்ல வந்துட்டு ஒரு என்ன சொல்லலாம், அவங்களோட அக்சஸரீஸ் வாங்குறது, அது குட்டி குட்டி திங்ஸ் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்லேருந்து அண்ட் க்ளோத்ஸ் வாங்குற வரைக்கும் அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வென் வி கம்பேர் டு மென். ஸோ அந்த மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் இப்போ ஒரு சிலருக்கு வந்துட்டு க்ளோத்திங்கில பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்களே கொஞ்சம் ஃபேஷனபிளா இருக்காங்க அப்படின்னா, டெஃபினட்டா அவங்க வந்துட்டு க்ளோத்திங் ஒரு நீஷ சூஸ் பண்ணிட்டு, அந்த ப்ராடக்ட்ஸ பர்ச்சேஸ் பண்ணி நீங்க Amazonலயோ, Flipkartலயோ இல்ல Meeshoலயோ செல் பண்ணீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வொர்க்காவே தெரியாது. உங்களுக்கு புடிச்ச ப்ராடக்ட்ட ஜஸ்ட் சோர்சிங் பண்ணி, லிஸ்டிங் பண்ணி, ஆர்டர் வந்தா பேக் பண்ணி குடுக்க போறீங்க. தட்ஸ் இட். வெரி வெரி சிம்பிள் ப்ராசஸ். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வீட்லயே இருக்காங்க அப்படின்னா, நேச்சுரலி கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் மைண்ட் செட்டா இருந்தா அவங்களுக்கு சாரீஸ் ரொம்ப பிடிக்கும்.
ரைட்? சாரீஸ் பிடிக்காத விமன் இருக்கீங்களா? கண்டிப்பா இல்லல்ல. ஸோ சாரீஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு அத பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அத நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து ஒண்ணுமே இல்ல. ஒரு 20 சாரீஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா போதும். வித்தின் ஒரு 10 டேஸ்ல உங்களால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு 5000 வச்சே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி தான் பாருங்களேன். ஈஸியா உங்களால வந்துட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது பிசினஸாவும் இருக்கும். உங்களோட பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அதில இருக்கிறதால, அது ஒரு பிசினஸாவே உங்களுக்கு தெரியாது. அதாவது வொர்க் பண்ணி தான் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்காது. ஆட்டோமேட்டடா ஒரு பேசிவா உங்களுக்கு ஒரு இன்கம் வந்து ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். உங்களோட பேஷன் ஆர் ஹாபி மூலியமா. ஸோ இத தான் நான் சொல்ல வரேன். ப்ராடக்ட் செலக்ஷன்னு வரும்போது, உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கும் ரைட்? அத ஓரியன்ட் பண்ணி நீங்க வந்துட்டு கோல் செட் பண்ணிட்டு வொர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்துட்டு சிம்பிளா நான் சொல்றேன். ப்ராடக்ட் செலக்ஷன் வந்துட்டு நம்ம ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இந்த Amazonல போய் சர்ச் பண்றது, மீஷோல போய் பண்றது, அண்ட் Googleல பார்க்குறது, Google ட்ரெண்ட்ல பார்க்குறது, டூல்ஸ் வச்சு ப்ராடக்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது. இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரல. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி உங்களுக்குன்னு புடிச்ச ப்ராடக்ட்ஸ் இந்த உலகத்துல இருக்கும். ரைட்? அது நீங்க டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட்டா இருக்கலாம். என்ன ப்ராடக்ட்டா வேணா இருக்கலாம். பட் பிளைண்டா இந்த மாதிரி உங்களுக்கு புடிச்ச ப்ராடக்ட்ட அப்படியே லிஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. புடிச்ச ப்ராடக்ட் இருக்கா? ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களா? எதுன்னு தெரிஞ்சுச்சா? அத வந்துட்டு ஜஸ்ட்டு Google ட்ரெண்ட்லயோ, இல்ல ஒரு கீவேர்ட் டூல்லயோ போட்டு பாருங்க. மந்த்லி எவ்வளோ சர்ச் விசிட்ஸ் அதுக்கு வந்து வருது? எவ்வளோ வால்யூம் இருக்கு? வால்யூம்னா டிராஃபிக். அந்த ப்ராடக்ட்ட எவ்வளோ பேர் இந்த இந்தியால சர்ச் பண்ணி பார்க்குறாங்க? அண்ட் டிமாண்ட் எவ்வளோ இருக்கு? அப்படின்றத கன்க்ளூட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லிஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து புடிச்ச ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றதுக்காக பிளைண்டாவும் உங்கள லிஸ்டிங் பண்ண சொல்லல. அண்ட் பிடிக்காத ப்ராடக்ட்ட நீங்க லிஸ்டிங் பண்ணி மனிக்காக பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதேபோல நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க. இல்ல ஒரு நல்ல ஆன்டர்பிரினர் ஆகணும், நல்ல ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த இ-காமர்ஸ் பிசினஸ பத்தி கேள்விப்படும்போது, உங்களோட பேஷன இதுக்குள்ள இன்டகிரேட் பண்ணுங்க. ரைட்? ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு வந்துட்டு ஒரு ஷூ பிராண்ட் வந்துட்டு பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு கிரேஸு. இப்போ அவன் வந்துட்டு இந்த இ-காமர்ஸ் பிசினஸ பத்தி கேள்விப்படுறான் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இத சொல்றேன். கேள்விப்படும்போது கண்டிப்பா அந்த ஷூ பிராண்ட வந்துட்டு இப்போ ஷூ பிராண்ட் வந்துட்டு கிரியேட் பண்றது, ஒரு பில்ட் பண்றது இது பெரிய ப்ராசஸ். ஆ நமக்கு வந்துட்டு வெளிய இருந்து பார்க்குறதுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். பட் உள்ள போய் நம்ம பார்க்கும்போது, அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப 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 பெரிய விஷயம். அண்ட் பட் பண்ண முடியாதுன்னுலாம் கிடையாது. கண்டிப்பா பண்ண முடியும். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5000ஓ 10,000ஓ இன்வெஸ்ட் பண்ணி ஷூஸ் வாங்கிட்டு வந்து ஒரு ஜெனரிக் லிஸ்டிங் கூட கிரியேட் பண்ணலாம் Amazonல. ரைட்? அதுதான் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். அதுக்கப்புறம் அத பெரிய பிராண்டா பில்ட் பண்ணாததும் அவனோட கையில இருக்கு. பட் அவனோட இன்ட்ரெஸ்ட்ட இதில இன்டகிரேட் பண்ணியிருக்கான் இல்லையா? அத தான் நான் இதுக்கு எக்ஸாம்பிளா சொன்னேன். அவனோட இன்ட்ரெஸ்ட் என்னது? ஷூ பிராண்ட் வந்து பில்ட் பண்றது. அத வந்துட்டு அவன் Amazon பிசினஸ்ல வந்து எடுத்துட்டு வந்திருக்கான். அத தாண்டி அவன் எந்த ப்ராடக்ட்ஸும் செல் பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ணுவான். இந்த மாரி ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸ்டா நீங்க ஒரு வேலைய செய்யும்போது, அது உங்களுக்கு வேலையா தெரியாது. மணியும் ஜெனரேட் ஆகும். நீங்களும் ஹேப்பியா இருக்கலாம். அதேபோல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ் வேணும் அப்படின்னா, இந்த மாரி ப்ராடக்ட் செலக்ஷன் பண்ணி, நீங்க அந்த ப்ராடக்ட்ட ஒரு டெம்பரரி பீரியட் ஆஃப் டைம்க்கு சோர்சிங் பண்ணி, லிஸ்டிங் பண்ணி, மணி வந்து ஜெனரேட் பண்ண அப்புறம் அந்த ப்ராடக்ட்ட நீங்க விட்டுட்டு போயிடலாம். யாரும் வந்து உங்கள கொஸ்டின் பண்ண போறதில்ல. அத ஏன் நீங்க செல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ப்ராடக்ட் செலக்ஷன ரொம்ப பெரிய விஷயமா பார்க்காதீங்க. ஓகேவா? இப்போ ப்ராடக்ட் செலக்ஷன் வந்துட்டு ஃபெயில் ஆயிருச்சு. என்னோட ப்ராடக்ட் செலக்ஷன் மெத்தட்ஸ் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா, நான் ஃபெயிலியரா அப்படின்லாம் சில பேர் கேட்குறாங்க. அதேபோல ஃபர்ஸ்ட் கால் பண்ணோனே, ப்ரோ என்ன ப்ராடக்ட் செல் பண்ணா பெட்டரா இருக்கும்? அண்ட் மணி ஜெனரேட் ஆகுமா? இது சக்சஸ்ஃபுல்லா வருமா? இந்த டவுட் தான் இருக்கு. இது ஏன் பெரிய விஷயமா பார்க்குறீங்கன்னு எனக்கு சீரியஸா புரியல கைஸ். பயப்படாதீங்க ப்ராடக்ட் செலக்ஷன பார்த்து. உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி இருக்கும். அத ஃபைண்ட் அவுட் மட்டும் தான் பண்ண போறீங்க. டிஸ்கவர் பண்ண போறீங்க ஆக்சுவலி. இருக்கிற விஷயத்த டிஸ்கவர் பண்ணிட்டு, அதுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் குடுக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஜிம் ஃப்ரீக் அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க வொர்க் அவுட் பண்ணுவீங்க. டெய்லி ஜிம்முக்கு போவீங்க. அதுக்கு நீங்க நெறைய டயட் ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா? டயட் ஃபாலோ பண்ணுவீங்க, வொர்க் அவுட் பண்ணுவீங்க. வொர்க் அவுட் பண்ணும்போது நெறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ பார்ப்பீங்க. ஜிம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ கூட நீங்க செல் பண்ணலாமே! ஹோம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ நீங்க வந்துட்டு செல் பண்ணலாம். ஹோம் ஜிம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ வாங்கிட்டு வந்து செல் பண்ணுங்க. இல்ல ஒரு தனியா வெப்சைட் கிரியேட் பண்ணி, ஒரு பெர்சனல் பிராண்டிங் மாரி பில்ட் பண்ணி, அதில செல் பண்ணுங்க. ஒரு இன்ஸ்டா பேஜ்ல போடுங்க. அண்ட் இந்த மாதிரிலாம் நீங்க வந்துட்டு செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, யூ ஆர் டெஃபினெட்லி கோயிங் டூ வின். அங்க வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் அப்படின்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. பிகாஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ நீங்க செல் பண்ணும்போது, அது உங்களுக்கு என்ன சொல்றது? ஒரு வொர்க்காவே தெரிய போறதில்ல. யூ ஆர் கோயிங் டூ என்ஜாய் தட் ஜர்னி. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். இந்த வீடியோவோட கோரே அதுதான். காசுக்காக ஏதோ ஒரு ப்ராடக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, பேஷனே இல்லாம, இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம, அதுக்கப்புறம் அந்த பிசினஸ குவிட் பண்றத விட,
உங்களுக்கு ஆல்ரெடி எது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணி, சோர்சிங் பண்ணி, லிஸ்டிங் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்க. அண்ட் அது கூடவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பினஸும் கிடைக்கும். அண்ட் பின்னாடி அது ஒரு பெரிய கம்பெனியா மாறுறது கூட சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த மாரி பாருங்க. அதேபோல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு கம்பெனி பில்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் வந்துட்டு இப்ப ஃபெயில் ஆகுது அப்படின்றதுக்காக ஃபுல்லா டெஸ்ட் பண்ணாம விடாதீங்க. நீங்க வந்துட்டு ஃபுல்லா எஃபோர்ட் போட்டு பாருங்க. யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். இப்போ ஒரு ஆயில் ஐட்டம்லாம் செல்லே பண்ணக்கூடாது, காம்படிஷன் அதிகம்னு வந்துட்டு நாங்களே சொல்லிட்டு இருக்கோம். பட் உங்களுக்கு அதுதான் பண்ணணும். எனக்கு அதுதான் தோணுது. என்னோட இன்ட்யூஷன் அதுதான் சொல்லுது அப்படின்னா, ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்ககிட்ட தான் இருக்கு. யார் வேணா என்ன வேணா சஜஷன்ஸ் குடுக்கலாம். ஸோ, உங்களோட இன்ட்யூஷன பாருங்க. மத்தவங்களோட சஜஷன்ஸ பார்க்காதீங்க. அதேபோல உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் நீங்க செல் பண்ணும்போது, உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளெக்சிபிளா இருக்கும். அண்ட் அது ஒரு ஓக்காவே தெரியாது. இத நான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன்னு போர் அடிக்குதான்னு தெரியல உங்களுக்கு. பட் தட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ ப்ராடக்ட் செலக்ஷனோட ரியாலிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கேட்ச் யூ ஆன் தி ஃபிளிப் சைட் கைஸ். டேக் கேர்.